ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வெளியில் அனஸ் நாயகத்தோட போகிறாங்க. போகும்போது ஒரு மரம், அந்த மரத்தினுடைய கிளையிலே ஒரு குருவி, கண் தெரியாத, இரண்டு பார்வைகளும் இல்லாத பார்வையற்ற ஒரு குருவி தன்னுடைய சொண்டால் அழகால் அந்த மரத்தினுடைய கிளையை கொத்தி கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ், இந்த குருவி என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டபோது சஹாபிகளுடைய பதில் எப்படி இருக்கும்? அல்லாஹு ரசூலு ஆலம், தெரியல நாயகமே, உங்களுக்கும் அல்லாஹுக்கும் தான் தெரியும் அப்படின்றது. இது சொல்லுது, யா ரப்பி, என்ன பார்வை இல்லாமல் நீ படைச்சிட்ட, பார்வை தெரியாமல் நீ என்ன படைச்சிருக்கிற. இப்போ எனக்கு பசிக்குது, நான் உணவை தேடி போகணும், பார்வை இல்லையே, நான் எப்படி உணவை தேடி போகிறது? நான் எங்கே போய் உணவை தேடுவேன்? ஒவ்வொரு வேலையும் அப்படி சொல்லியிருக்கும் போல இருக்கு. அப்போ இப்போ சொல்லுது, சொல்லிட்டு அது அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு, சொண்டை பிளந்துக்கிட்டு அப்படி நிற்குது. எங்கிருந்தோ வந்த ஒரு வெட்டுக்கிளி அதனுடைய வாய்க்குள்ளே போய் நுழையுது. அதை நல்லா சவைச்சு சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சது. இப்பவும் மரத்தை கொத்துது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அனஸ், இப்போது அது என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அல்லாஹு ரசூலு ஆலம், அது சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பசியை போக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், இப்படி என்று அது சொல்லுகிறது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் இந்த உம்மத்திற்கு? இதில் என்ன மெசேஜ் இருக்கிறது என்றால், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அவன் தந்ததை கொண்டு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள். எல்லாரும் செல்வந்தர்களாக முடியாது, எல்லாரும் ஏழைகளாகவும் ஆக முடியாது. நீ ஏழை ஆகணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டிடுவான். நீ செல்வந்தனாக ஆகணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் பிடிச்சி இருக்கிறவான். அது அவனுடைய விருப்பத்தில் உள்ளது. மாறாக என்ன வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் தர போதுமானவன் என்ற நம்பிக்கை இருக்கணும். நான் விட்ட இடத்திற்கு வருகிறேன். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு சஹாபியினுடைய மகனார். அவங்க ஒரு தாபி. அவங்கள அன்றைய காலத்தினுடைய அரசராக இருந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் அழைக்கிறார், நீங்கள் கூஃபாவுக்கு வாங்க. அப்போ அந்த ஆட்சி மதீனா ஷரீஃபிலிருந்து கூஃபாவுக்கு மாறிடுச்சு, தலைநகர், கேபிட்டல். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அது வரைக்கும் மதீனா ஷரீஃப் தான் சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி நாயகத்தினுடைய ஆரம்ப காலம் எல்லாமே தலைநகர் மதீனாவாக இருந்தது. அதற்கு பிறகு மதீனாவில் சில பிரச்சனைகள் நடைபெறுகிறது. இந்த புனித மண்ணிலே ரத்தம் சிந்தக்கூடாது, இந்த அரசு இங்கே இருந்தால் விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக கூஃபாவுக்கு தலைநகரை மாற்றினாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு கூஃபா தான் இன்றைய ஈராக். கூஃபாங்கிறது இன்னைக்கு ஈராக்கில் இருக்கு. அது தலைநகராக மாறி போனது. அப்போ இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னு அவர் வலீத் இப்னு அப்துல் மலிக் ஏற்கனவே அரசராக இருந்தார், கலீஃபாவாக இருந்தார். அவங்களோட இந்த உர்வா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தோழராக இருந்தாங்க, நட்பு கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாரு, அப்துல் மலிக் சொன்னாரு, ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, கூஃபாவுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சாங்க. ஆனால் அவங்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, போகலை. இப்போ அவருடைய மகனார், இந்த சஹாபியினுடைய மகனாரை அழைக்கிறாங்க. உங்கள் அத்தாவை எங்கள் அத்தா பல முறை கூப்பிட்டாங்க இந்த தலைநகருக்கு வர சொல்லி, ஆனால் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. உங்கள் அத்தாவும் போய் சேர்ந்துட்டாங்க, எங்கள் அத்தாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய பிள்ளைகளாக நான் இருக்கிறேன், நீங்கள் வரணும் என்று நானும் உங்களை பலமுறை அழைத்து கொண்டிருக்கிறேன். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மதீனா ஷரீஃபை விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அங்கேயே வேற எங்கேயாவது போய் மௌத்து வந்து விடமோ, என்னுடைய மரணம் மதீனா ஷரீஃபிலே நிகழ வேண்டும் என்று அவங்களுடைய ஆசை இருந்தது. ஆனாலும் அவர்களுடைய மன்னரினுடைய அந்த அழைப்பு மீண்டும் மீண்டும் வந்ததால் அவங்க என்ன செய்கிறாங்க, போனாங்க. அங்கே போய் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய காலில் ஒரு வேதனை ஏற்பட்டது. அரசாங்கத்தால் அவங்க கண்ணியப்படுத்தப்பட்டாங்க. உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய அறிவாளி, ஞானவான். மஸ்ஜிது நபவியிலே பலருக்கும் இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முஅல்லிம், ஆசிரியராக, பேராசிரியராக, புரொஃபஸராக திகழக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட அவர்கள் அங்கே போய் இருக்கும்போது ஒரு சில நாட்கள்லேயே அவங்களுக்கு காலில் ஒரு வலி ஏற்பட்டது, ஒரு வேதனை ஏற்பட்டது. அந்த வேதனை ஏற்பட்டு
அரசர் துடிச்சு போனார். அரசு மருத்துவர்கள் பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் கொண்டு வந்து பார்த்து சிகிச்சை பார்த்தா அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு அந்த கேன்சர் காலில் கால் புறையோடி போய் இருக்குது, இது வரைக்கும் முழங்கால் வரைக்கும் அந்த காலை எடுத்துடணும், இல்லைன்னா அது பாதிச்சிருங்கும் போது அவங்க யோசிச்சாங்க காலை எடுப்பதா அப்படின்ட்டு. திரும்ப எல்லா மருத்துவர்களும் எவ்வளவு பெரிய மருத்துவர்கள் வைத்தியர்கள் இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்துட்டு காலை எடுத்துடணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லை, காலை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் கால் எடுக்கப்பட்டது. அது தனி ஒரு வரலாறாக அமையும்.